தங்க பிள்ளையே, சில முக்கியமான நபரை நீ தெரிந்து கொள்ள வேண்டும். ஏனென்றால் அவர்கள்தான் உன் இல்லத்தில் செய்வனை செய்ய முயற்சி செய்து கொண்டிருக்கிறார்கள். அதனால் உடனடியாக நான் சொல்லக்கூடிய விஷயத்தை முழுவதுமாக உன் இல்லத்தில் நீ செய்தாக வேண்டும். பல பிரச்சனையில் இருந்து, பல ஆபத்தில் இருந்து இந்த வரம் தரும் வாராகி தாயானவள் உன்னை காப்பாற்ற ஓடோடி வந்திருக்கிறேன் என் தங்க பிள்ளையே. ஒவ்வொரு நாட்களும் உன் இல்லத்தில் சில பிரச்சனைகளும் சோதனைகளும் வேதனைகளும் நடந்து கொண்டிருக்கிறது. எவ்வளவு பணம் சம்பாதித்தாலும் உன் இல்லத்தில் இருப்பதே இல்லை. எவ்வளவு விஷயங்கள் வீட்டில் நல்ல விசேஷங்கள் நடக்கும் என்று எவ்வளவு முயற்சி செய்தாலும் தடை மேல் தடை, பல பிரச்சனைகள் என என் தங்க பிள்ளைக்கு அதிகமாகவே ஏற்பட்டு கொண்டிருக்கிறது. ஆனால் ஏன் இது இப்படி நடக்கிறது, ஏன் இந்த விஷயங்கள் எல்லாம் நம் வாழ்க்கையில் இப்பேற்பட்ட தடைகள் ஏற்படுகிறது என்று என் தங்க பிள்ளை குழப்பமானது அதிகரித்து கொண்டே இருக்கிறது. குழம்பி குழம்பி ஒரு கட்டத்தில் பித்து பிடித்தார் போல் தெரிந்து கொண்டிருக்கிறது. அதனால்தான் இன்று இந்த வரம் தரும் வாராகி தாயானவள் உன் குழப்பத்தை தெளிய வைத்து உன் வாழ்க்கையில் என்ன பிரச்சனை நடந்து கொண்டிருக்கிறது, இது எப்படி சரி செய்யலாம், எப்படி சரி செய்தால் இது உன் வாழ்க்கையில் சுமூகமாக முடியும், நீ நினைத்த காரியம் நடக்கும் என்று ஒவ்வொன்றாக இந்த வரம் தரும் வாராகி தாயானவள் உனக்காக புட்டு புட்டு வைக்கப் போகிறேன். ஆனால் என் தங்க பிள்ளையே, நீ இப்பொழுது கண்ணீர் வடித்து கொண்டிருக்கிறாய். மன அமைதி இல்லாமல் உன் மனமானது தடுமாறி கொண்டிருக்கிறது. இந்த தடுமாறக்கூடிய நிலையில் நீ தைரியமாக நின்று என் தாய் ஏதோ ஒரு விஷயத்தை சொல்ல வந்திருக்கிறார்கள், நான் அதை அமைதியாக கேட்டு என் தாய் சொல்லக்கூடிய விஷயத்தை அப்படியே செய்வேன் என்று ஆத்மார்த்தமாக மனதில் நினைத்து கொண்டு அப்படியே கவனமாக கேட்க வேண்டும். கவனமாக கேட்பது மட்டுமல்ல, நான் சொல்லக்கூடிய விஷயத்தை வரும் வெள்ளிக்கிழமை உன் இல்லத்தில் கட்டாயமாக செய்தே ஆக வேண்டும். ஏனென்றால் உன் இல்லத்தில் ஒரு சில நபர் இரவு நேரங்களில் 2-3 பேர் இல்லத்தை சுற்றி வலம் வந்து கொண்டிருக்கிறார்கள். யார் என்று சொல்லுகிறேன், முழுமையாக கேள். ஏனென்றால் உனக்கு எந்த நல்லதும் நடக்கக்கூடாது, அவர்களுக்கு அடிமையாக இருக்க வேண்டும். ஒவ்வொரு தருணமும் அவர்களுக்கு நல்லது நடந்து உனக்கு கெட்ட விஷயங்கள், அதே போல் ஏமாற்றங்கள், துரோகங்கள் நடக்க வேண்டும் என்று ஒருவருக்கு அல்ல, இருவருக்கு அல்ல, 3 பேர் இந்த விஷயத்தை உனக்காக செய்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் என் தங்க பிள்ளை, ஏதோ ஒரு பிரச்சனையில் சிக்கிக் கொண்டிருக்கிறோமே, ஏன் இது இந்த தாய் புரிய வைக்காமல் ஏன் எனக்கு இப்பேற்பட்ட வேதனையும் சோதனையும் கொடுத்திருக்கிறார்கள் என்று என் தங்க பிள்ளை பித்து பிடித்தார் போல் பேசிக் கொண்டிருக்கிறதே தவிர, நான் சொல்லக்கூடிய விஷயத்தை இன்னும் செய்யாமல் காலதாமதம் ஏற்படுத்தி கொண்டிருக்கிறாய். ஒவ்வொரு நேரமும் புலம்பிக் கொண்டிருந்தால் நம் வாழ்க்கை மாறாது என் தங்க பிள்ளையே. புலம்பலை நிறுத்திவிட்டு பொங்கி எழ வேண்டும். எப்படி தெரியுமா, என் தாய் இருக்கிறார்கள், என் தாய் சொல்வதை கேட்கப் போகிறேன், யார் அந்த நபராக இருந்தாலும் என் தாய் காட்டிக் கொடுப்பார்கள் என்று தைரியமாக இருக்க வேண்டும். எதுக்கெடுத்தாலும் புலம்புவது, எதற்கெடுத்தாலும் எனக்கு நடக்கவே நடக்காது என்று முடிவு செய்துவிட வேண்டியது, எதற்கெடுத்தாலும் கண்ணீரோடு உண்ணாமல் இருப்பது. என் தங்க பிள்ளையே, வர வர என் தங்க பிள்ளை சாப்பிடாமல் விரதம் இருப்பது போல் கடுமையாக மன அழுத்தத்துடன் அந்த மனதுக்குள் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை சொல்லி சொல்லி சரியாக சாப்பிடுவதில்லை, சரியாக உறங்குவதில்லை, சரியாக தன்னுடைய வேலை செய்யாமல் அவ்வளவு மன அழுத்தங்களை நீ உள்ளே வைத்துக்கொண்டு மனதுக்குள் கஷ்டங்களை வைத்துக்கொண்டு சுமந்து கொண்டிருக்கிறாய். ஆனால் வெளியே சில நபருக்கு பேசிக்கொண்டு சிரிக்கிறாய். வெளி நபரை தான் நீ ஏமாற்ற முடியும், இந்த வரம் தரும் வாராகி தாயானவளை நீ ஏமாற்ற முடியாது. என்றால் ஏமாற்றமே உன் வாழ்க்கையாக இருக்கிறது என்று நீ வேதனையில் இருக்கும் பொழுது இந்த ஏமாற்றக்கூடிய மனிதர்களை தெரிந்து கொள்ள வேண்டும். இந்த செய்வனை செய்யக்கூடிய மனிதர்களை நீ புரிந்து கொள்ள வேண்டும், தெரிந்து கொள்ள வேண்டும். அனைவரும் நம்மை போலே உதவி செய்வார்கள், அனைவரும் நம்மை போலவே நல்லவர்கள் என்று எத்தனை நாட்களுக்கு தான் நல்லவர்கள் நல்லவர்கள் என்று உன் உறவுகளுக்கும் சரி, உன்னுடைய வாழ்க்கை துணைக்கும் சரி, எவ்வளவு கஷ்டங்களையும் பாராமல் அவர்களுடைய சந்தோஷத்திற்காக பல கடன்களை வாங்கி பல விஷயங்களை செய்து உன்னால் முடியாத காரியத்தை கூட முடித்து வைக்கிறாய் அவர்களுடைய பொய்யான அன்பிற்காக. அவர்கள் உன் மீது உண்மையான அன்பை வைக்கவில்லை என் தங்க பிள்ளையே. உனக்கு நான் பலமுறை சொல்லிவிட்டேன், அவர்கள் நீ அடிமையாக வேண்டும்,
உன்னுடைய சொத்துக்களும் பணங்களும் அவர்களுக்கு தேவைப்பட வேண்டும் என்று அவர்கள் உன்னை அடிமையாக்கி வைத்திருக்கிறார்கள் என் தங்க பிள்ளையே. அது உனக்கு நான் பல முறை சொல்லி இருக்கிறேன் தங்க பிள்ளையே. அவர்கள் உன்னை ஏமாற்றுகிறார்கள், அதை நீ புரிந்து கொள்ள வேண்டும். அவர்களை நீ முழுமையாக நம்பாதே. ஒவ்வொரு தருணமும் உன்னுடைய பணத்திற்கு ஆசைப்பட்டுதான் பல விஷயங்களை உனக்கு பிடித்தாற்போல் பொய்யாக நடித்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களை நம்பிவிடாதே என்று பல தவறுகளை நான் அவர்களுக்கு உன் கண் முன்னே காட்டி கொடுத்திருக்கிறேன். ஆனால் நீ என்ன செய்தாய்? அப்படி நான் காட்டி கொடுத்தும் தாயே, அவர்களெல்லாம் என்னை ஏமாற்ற மாட்டார்கள், துரோகம் செய்ய மாட்டார்கள் என்று இன்று முழுமையாக ஏமாந்து பல செய்வனையால் சிக்கிக்கொண்டு எந்த வேலையும் செய்ய முடியாமல் அனைத்து கஷ்டத்திலும் ஒவ்வொரு தருணத்திலும் ஏமாந்து கொண்டிருக்கிறாய். இப்பொழுது சில பிரச்சனையில் சிக்கிக்கொண்டு உன் வாழ்க்கையில் மாற்றமும் உண்டாகாமல் பல பிரச்சனையில் சிக்கிக்கொண்டு ஒவ்வொரு தருணமும் செய்வனையால் பாதிப்புகளானது வீரியமாகி அதிகரித்து விட்டது. இந்த அதிகமாக இருக்கக்கூடிய தருணத்தில் நான் வாழ்க்கையை வாழ மாட்டேன், என் வாழ்க்கை பிடிக்கவில்லை, ஒவ்வொரு தருணமும் ஏமாந்து கொண்டிருக்கிறேன் என்று தினம் தினம் சொல்லி சொல்லி உன்னுடைய மன அழுத்தமானது அதிகரித்து குழம்பிக் கொண்டிருக்கிறாய். என்ன என் தங்க பிள்ளையே, இன்னும் உன் வாழ்க்கை முடியவில்லை. ஆரம்ப கட்டத்தில் நீ எவ்வளவு கனவுகளை கண்டாயோ அதைவிட மிகப்பெரிய அளவில் உன் வாழ்க்கையை நான் வாழ வைக்கிறேன், வசந்தத்தை வீச வைக்கிறேன். ஆனால் நான் சொல்வதை கேள். இந்த நாணயமானதை ஒரு முறை உன் இல்லத்தில் வாங்கி வை. உன்னுடைய இல்லத்தில் எந்த இடத்தில் செய்வினை இருக்கிறதோ அதை நான் காட்டி கொடுத்து விடுவேன். அப்படி காட்டி கொடுக்காவிட்டாலும் அதை நான் விரட்டி 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 அடித்து விடுவேன். ஏனென்றால் உனக்கு செய்வினை செய்தது ஒருவர் அல்ல, 3 நபர்கள். இந்த நபர்கள் தான் ஆனால் செய்த நபர் உனக்கு கண்ணுக்கு புலப்படாமல் உன்னுடைய குடும்பத்தில் பல பிரச்சனைகளும் சோதனைகளும் ஒவ்வொரு நாட்களாக அதிகரித்து கொண்டு இருக்கிறதே தவிர குறையாமல் அவ்வளவு கஷ்டங்களை அனுபவித்துக் கொண்டிருக்கிறாய். எது எடுத்தாலும் ஒவ்வொரு நாட்களும் கஷ்டங்களும் கண்ணீரும் தான் அதிகரிக்கிறது. எந்த காசுகளை கொண்டு வந்தாலும் உன் இல்லத்தில் தங்குவதில்லை. கடனை கொடுக்க முடியாமல் பல அவமானங்களுக்கும் நீ ஆளாகி இருக்கிறாய். மரியாதை உள்ள இடத்திலெல்லாம் இன்று மரியாதை இழந்து இருக்கிறாய். இது எல்லாம் பார்த்து அந்த 3 நபரானவர் கொண்டாட்டமாக இருக்கிறார். ஆனால் என் தங்க பிள்ளையே, அவர்களுடைய நிலைமை எப்படி ஆக போகிறது என்று இன்னும் இந்த நாணயத்தை வாங்கி 15 நாட்களுக்கு நீ வழிபடும் பொழுது உனக்கு செய்வனை செய்தவர்கள் உன் காலடியில் வந்து விடுவார்கள். உன்னை அவமானப்படுத்தியவர்கள் அனைவரும் காலடியில் வந்து விழுவார்கள். உன் கடன் பிரச்சனை அனைத்தும் விலகும். அதே போல் உன் பணப்பிரச்சனை அனைத்தும் விலகும். ஒவ்வொரு நாட்களும் உன் வேண்டுதல் நடக்கவில்லை, எனக்கு கஷ்டங்கள் தான் இருக்கிறது, நிரந்தர சந்தோஷம் இல்லை, நிலையற்ற வாழ்வு இருக்கிறது என்று நீ வேதனைக்கு ஆளாகி இருந்தாய் அல்லவா? உன் வேதனையும் சோதனையும் அனைத்தும் 15 நாட்களில் முடியும். ஆனால் இந்த நாணயத்தை எப்படி வாங்குவது, எப்படி பயன்படுத்துவது, எந்த வகையில் நீ கேட்டால் உன் வரமானது கிடைக்கும் என்று ஒவ்வொன்றாக இந்த தொலைபேசிக்கு நீ தொடர்பு கொண்டால் ஒவ்வொரு விஷயத்தை உனக்கு நான் சொல்லிக் கொடுப்பேன். அதே போல் நீ வழிபடும் பொழுது உன் வாழ்க்கை உயருகிறது, உன் வாழ்க்கை வளமாகிறது. மாற்றங்கள் உடனுக்குடன் நகழும், மங்களங்களும் உடனுக்குடன் நகழும். ஒவ்வொரு தருணமும் நீ இழந்த விஷயங்கள் பட் பட் என்று நடக்கும். அது 15 நாட்களில் நடக்கும். ஏனென்றால் உந்தன் செய்வினை உன் இல்லத்தில் அதிகமாக இருக்கும் பொழுது அந்த வீரியம் குறைய வேண்டும். ஆம் என் தங்க பிள்ளையே, உன்னுடைய இல்லத்திற்கு சுற்றி செய்வினையை செய்யப்பட்டுள்ளது. அந்த செய்வினையால் தான் நீ நிம்மதியில்லாத வாழ்க்கை, அதே போல் குடும்பத்தில் சண்டைகளும் சச்சரவுகளும் அதே போல் அதிகமாக இருக்கிறது. நோய்வாய்கள் எல்லாம் அதிகமாகவே இருக்கிறது. சம்பாதிக்கக்கூடிய பணங்கள் அனைத்து மனைக்கு அதே போல் செலவாகிறது. என் தங்க பிள்ளையே, நான் சொல்வதை பொறுமையாக கேள். ஒவ்வொரு தருணமும் சில விஷயத்தில் நீ இழந்திருக்கிறாய். ஒரு விஷயம் மட்டுமல்ல, பல விஷயத்தை இழந்திருக்கிறாய். பலதரப்பட்ட மக்கள் உன்னை அவமானப்படுத்தியிருக்கிறார்கள். அதையெல்லாம் தூக்கி எறிந்துவிட்டு நான் உன் இல்லம் தேடி வருகிறேன். உனக்கு நினைத்த காரியத்தை, ஆசைப்பட்டதை அனைத்தையும் செய்து கொடுக்கிறேன். ஒவ்வொரு தருணமும் உனக்கு மாற்றத்தையும் மகிழ்ச்சியும் கொடுக்கிறேன். உடனடியாக இந்த தொலைபேசியின் தொடர்பு கொண்டு இந்த நாணயத்தை வாங்கி 15 நாட்கள் நான் சொல்லும் முறையில் வழிபடு. நீ என்ன கேட்டாலும்
15 நாட்களில் நடக்கும். இது இந்த தாயின் சத்திய வாக்கு. உன்னால் இப்பொழுது முடியாது என்று நீ நம்பினால் முடியாது. என்னால் முடியும். என் தாய் சொல்லியிருக்கிறார்கள். உடனடியாக சில விஷயத்தை செய்ய சொல்லியிருக்கிறார்கள். நான் அப்படியே செய்வேன் என்று எழுந்திரு. முதலடியை எடுத்து வை. முன்னேற்றம் உனதாகும். உனக்காக நான் என்ன வேண்டுமென்றாலும் செய்து கொடுப்பேன் என் தங்க பிள்ளையே. பிறகு இந்த பதிவினை உன் பொன்னான கரங்களால் மற்றவர்களுக்கும் பகிர்ந்து விடு. தங்க பிள்ளைகளா, ஃபர்ஸ்ட் அம்பாளுடைய நாணயம் சின்ன சைஸ்ல வந்தது. சின்ன சைஸ் அவுட் ஆஃப் ஸ்டாக் ஆயிடுச்சு. இப்போ பெரிய சைஸ்ல நம்ம போட்டிருக்கோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பின்னாடி காலச்சக்கரம் போட்டிருக்கோம். அம்பாள் 8 கரங்களோட வராங்க. உங்க பண பிரச்சனை, கடன் பிரச்சனை, தீராத நோய் பிரச்சனை, செய்வர பிரச்சனை, எல்லா விஷயத்துக்கும் ஒவ்வொரு இல்லத்துக்கும் போயிட்டு அவ்வளவு அற்புதங்கள், வெற்றி, வேலை வாய்ப்பு, குழந்தை பாக்கியம், அவ்வளவு விஷயங்கள் செஞ்சு கொடுக்குறாங்க. உறவு பிரச்சனைக்கு பேசாத உறவு கூட பேசியிருக்கு அப்படின்னு சொல்லி இந்த நாணயம் ஒரு இல்லத்துக்கு போய் அவ்வளவு கமெண்ட்ஸ், நல்ல ஒரு வைப்ரேஷன் கொடுக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதை மிஸ் பண்ணாம ஒவ்வொரு இல்லத்துலயும் வாங்கி நீங்க வழிபடுங்க. அது எப்படி வழிபடுறத நான் சொல்லிடுறேன். மறக்காம ஸ்கிரீன்ல தெரியுற நம்பருக்கு புக் பண்ணி நீங்க ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கிங்க. அவ்வளவு விஷயங்கள் நடக்குது. மிஸ் பண்ணிடாதீங்க தங்க பிள்ளைகளா. நன்றி.